அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாகவே நம்ம பார்ப்போம். நேற்று நம்ம கணிப்புகள் பல எடுத்திருந்தாலும் நேற்று வந்து 237 732 034 934 அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்று கணிப்பு எடுத்திருந்தோம். நேற்று நம்ம கணிப்பு எடுத்த எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 237 எடுத்தோம், 732 எடுத்தோம், 034 எடுத்தோம், 934 எடுத்தோம். ஸோ இதுதான் நம்ம நேற்று எடுத்த கெஸ்ஸிங். ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 தான் எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். ஆனால் நம்மளுக்கு 518 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கணிப்பு, அதாவது ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ சொல்ல போனால் எங்கேருந்து இந்த எண்கள்லாம் நம்மளுக்கு மாறி இருக்குது அப்படின்னா, இந்த 805 அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கு அந்த நம்பரை நம்மளுக்கு அப்படியே ஜிக்ஸாக்காக அடிச்சிட்டாங்களோ இந்த 3 நாட்களாகவே நம்மளுக்கு கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் எதுவுமே இல்லை. இருந்தாலும் அனைத்து மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே விஷயம் சொல்கிறேன், நானும் உங்களை போல் ஒரு மனிதன் தான். நானும் எனக்கு என்னுடைய அனுபவத்துக்கு எட்டியதை ஒரு கணிப்பலாக நான் கொடுக்குறேன். அது ஒரு சில நாளில் சி போர்டில் வருது, ஒரு சில நாள் ஏ போர்டில் வருது, ஒரு சில நாள் பி போர்டில் வருது. இருந்தாலும் தொடர்ச்சியாக என்னுடைய முயற்சிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறத மெம்பர்ஷிப்பில் இருக்க நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோளும் மற்றபடி இன்னொரு பக்கம் ஒரு தகவல்களாகவும் இதை உங்கள்கிட்ட நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். கெஸ்ஸிங் வர வர கொஞ்சம் புவராக தான் இருக்குது. அதை எப்படி நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் என்னோடய முயற்சிகளும் இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீக்கில் நம்ம இப்போ மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் கொடுக்குறது 3D பாக்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது. சரியா, அது 2 செட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 4D இந்த வாரத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு வர இந்த காருண்யா வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற தகவல்களை நான் இது மூலியமாக உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். சரிங்களா, ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய எல்லாமே எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் உங்களை போல் ஒருத்தவன் தான். சரிங்களா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கணிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதனால் உங்களுடைய தொடர் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 449 529 779. ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஜஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ பொதுவாகவே நம்ம எடுக்கக்கூடிய கணிப்புகளில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து 5க்கு 0 0க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் என்ன இருக்குது, இந்த பேட்டர்ன் தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இது வழியாக நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 5க்கு 0 0க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 இருக்குது. சரிங்களா, 4 இல்லைனா 5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 0க்கு 2 2க்கு 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 அப்படிங்கிறது திரும்பி நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த 4க்கு வந்து 8 பவர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4க்கு 2 பவர் 8 பவர் அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல 2 அப்படிங்கிறத நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8க்கு 2 2க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன வருதுன்னா 9 அப்படிங்கிற மாதிரி வருது. அதே மாதிரி இந்த 9ல் எந்த வித மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கணக்கு இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 8க்கு 4ம் இல்லை, இந்த 4 5 அப்படி இல்லைனா 7 அப்படிங்கிற மாதிரி வரலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 2 1 அப்படிங்கும்போது 1க்கு வந்து நம்மளுக்கு 7 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ 1க்கு வந்து 7 அப்படிங்கிற மாதிரி வரலாம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 8க்கு 2 2க்கு 5 அப்படிங்கும்போது 2க்கு 5 அப்படின்னா அது நம்மளுக்கு சி போர்டில் 9ஆக வரலாம். ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து 449 779 529 அப்படிங்கிறது நம்ம ஒரு பாக்ஸில் நம்ம ஒரு கணிப்பலாக பார்க்குறோம். பொதுவாகவே இதுதான் நம்மளுடைய கணிப்புகளில் இன்றைக்கி இருக்கிற எண்கள். சரியா, இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா பேட்டர்னில் நண்பர்கள் இப்போ வந்து இதுலேருந்து நம்ம ஒரு பிசி அப்படிங்கிறது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 2 1 2க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு வந்து என்ன வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, 2க்கு வந்து 9னா 0க்கு 3 1க்கு 4. ஸோ நம்மளுக்கு வந்து 7க்கு 2 2க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு 6 அப்படிங்கிற மாதிரி வரலாம். இது வந்து பிசி நம்ம கணக்கில் பார்க்குறோம். பிசியில் பார்த்தீங்கன்னா 6. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து சி போர்டில் 6 நண்பர்களே, சி போர்டில் வந்து 6. ஓகேவா, சி போர்டில் நம்மளுக்கு 6 அப்படிங்கிறது கிடைக்கிது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 5 5 அப்படிங்கும்போது 2. ஸோ நம்மளுக்கு வந்து பிசியை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா 5 5 5 இங்கே வந்து 3 5 5 5 அப்புறம் இங்கே 2. அதே மாதிரி இங்கே 2 8 2 அப்படிங்கும்போது இங்கே 6. ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு எடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே 8க்கு 6 6க்கு 7னா நம்மளுக்கு ஒரு வேளை
5 அப்படிங்கிற மாதிரி, அதாவது எந்த பக்கம் பெருட்டினாலும் நம்மளுக்கு வந்து இதில் 5 to 9, 5 to 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதுலேருந்து நம்ம கணிப்பில் ஃபைனலாக பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய எண்கள் என்னென்னா 449, 529, 779. ஓகேங்களா? அதே மாதிரி ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 4. ஏபிஎஸ்சிபிஸில் நம்ம இங்கே கொடுத்ததில் நம்ம எடுத்த எண்களை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அதில் 49, 94, 29, 92, 79, 97. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 5, 7 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்புகளை எடுக்கிறோம். மோஸ்ட்லி இதில் வந்து 5 அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம அந்த கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஏ போர்டில் 5 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கணிப்புகள் வருது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பேட்டர்னில் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய பேட்டர்ன் மெத்தடையும் ஓரளவுக்கு மாற்றி நம்ம இதுலேருந்து கணிப்புகள் எடுத்திருக்கோம். இதை நீங்கள் வந்து கெஸ்ஸிங் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். நம்மளுக்கு 449, 529, 779. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 4. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 49, 94, 29, 92, 79, 97 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணக்கு எடுத்திருக்கோம். நம்ம அது இல்லாமல் பார்த்து 526 அப்படிங்கிற ஒரு எண்ணும் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது நம்ம நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு 518 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு 5க்கு 5, 1க்கு 2, 8க்கு வந்து 6 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு போர்டு வைஸில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இப்படி தான் இன்றைக்குரிய கணிப்புகள் இருக்குது. இதுலேருந்து ஆல் போர்டும் உங்களுக்கு 9 அல்லது 4, அதாவது 9க்கு பவர் 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 48 நம்மளுக்கு. ஸோ இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு நம்ம எடுத்த கணிப்பில் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் 526 இதையும் ஒரு பாக்ஸில் ஒரு சப்போர்ட் எண்ணாக பார்க்கலாம். 526. ஸோ இது வந்து நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கும்போது உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் பார்த்து இதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அந்த கணிப்புகளும் எப்படி அந்த பேட்டர்ன் படி வரும்போது, அதாவது 5க்கு 5, 1க்கு 2, 8க்கு வந்து 6, 526 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு எடுத்திருக்கோம். இது இந்த இடத்துல எங்கேயுமே பேட்டர்னில் அப்படி மாறி வர்றதெல்லாம் இல்லை. சும்மா ஜஸ்ட்டு இங்கேருந்து இங்கே 3க்கு 5, 5, 5 அப்படிங்கும்போது அங்கே இங்கே 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. அதே மாதிரி இங்கே 4க்கு 2, 2, 1 அப்படிங்கும்போது இங்கே 6, இங்கே 8க்கு 6, 6க்கு 7 வந்து இங்கே வந்து 5 அப்படிங்கிற மாதிரி 526ங்கிறது நம்ம இதுலேருந்து ஒரு கணிப்புகளாக எடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்குரிய நம்ம எடுத்த கணிப்புகள். உங்களுடைய மென்மேலும் தொடர் ஆதரவை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது இதை முடிவு. அதாவது கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வருது, ஒரு நாள் வரல அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அது நல்லாவே தெரியும். கூடிய விரைவில் அது எல்லாமே சரியாயிடும். அது புதுவிதமான ஒரு பேட்டர்னில் தான் நம்ம இந்த கணிப்புகளும் நம்ம எடுத்திருக்கோம். உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் மறக்காமல் வந்து உங்களுடைய ஆதரவையும் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், ஜாயின் பண்ணி விடுங்க. கூடிய விரைவில் அந்த கணிப்புகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு 4D வெற்றியை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்து கொடுப்போம். திரும்ப அடுத்த சந்திக்கிற அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.